அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக்கினால் போதுமா, பெயர் வைத்தால் குழந்தை தானாக வளர்ந்து விடுமா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி கேள்வி ஒன்றினை எழுப்பியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். வணக்கம். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எழுப்பிய கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லாமல் வெளிநடப்பு என புறமுதுகு காட்டு ஓடும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபன் சேலஞ்ச் எல்லாம் தேவையா என அமைச்சர் ரகுபதி தற்போது அறிக்கை மூலமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் ஓபன் சேலஞ்ச் விடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் தருவதாக நினைத்து உளறிக் கொண்டிருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, திமுக அரசு விஷம் என்றால் முடித்துக் கொள்வதும், ஒன்றிய அரசு விவகாரமாக இருந்தால் கண்ணை மூடிக்கொள்வதும் என உங்கள் செயல்பாடு உருமாறுவது உங்களுக்கு தெரியுமா எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். அமித்ஷா முன்பு செய்தியாளர்களிடம் பேச அஞ்சும் பழனிசாமி இதையெல்லாம் அவருக்கு தேவையானவும் தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக்கினால் போதுமா, பேர் வைத்தால் குழந்தை தானாக வளர்ந்து விடுமா, அந்த குழந்தைக்கு சத்தான உணவு தர வேண்டாமா, மாவட்டத்தை உருவாக்கினால் அதை நிர்வகிக்க கட்டிடம் வேண்டாமா என்றெல்லாம் முதலமைச்சருடைய இந்த கள்ளக்குறிச்சி பயணம் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் என்று சொன்னதும் பழனிசாமியினுடைய அடிவேறு ஏன் எரிகிறது என்றும், தேர்தல் வாக்குறுதி என்பது 5 ஆண்டுகளில் நிறைவேற்றத்தக்கது, அதனை ஏன் 4.5 ஆண்டு கால கழித்து கொடுக்கிறீர்கள் என கூச்சமே இல்லாமல் கேள்வி எழுப்புகிறார் பழனிசாமியும் தெரிவித்திருக்கிறார். மேலும் என்னோடு நீங்கள் நேருக்கு நேர் மேடையாள தயாரா, அதிமுக ஆட்சி பற்றி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார், திமுக ஆட்சி பற்றி எனது கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரா எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். எதற்கு மேடை போட வேண்டும் என்றும், நேரடியாகவே முதலமைச்சர் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் வெளிநடப்பு என புறமுதுகு காட்டி ஓடுவோருக்கு சட்டசபையில் ஓபன் சேலஞ்ச் என பீலா தேவையா எனவும் அமைச்சர் ரகுபதி கேள்வி கேட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.